நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் நம்ம பாதுகாப்பு பெட்டின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதோட உண்மை என்ன தெரியுமா? சில பொருட்களை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது மூலமா அந்த பொருளோட சத்தியம் மட்டும் நீங்க இழக்கல, உங்க ஆரோக்கியத்துக்கே நீங்க வேட்டு வைக்கிறீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதுங்களா? குறிப்பா நம்ம எல்லோருமே பண்ற ஒரு தப்பு இருக்குங்க. அதாவது உருளைக்கிழங்கு தப்பு. இது புற்றுநோய்க்கே வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு வீடியோல உங்க ஃப்ரிட்ஜை விட்டு நீங்க வெளியில தூக்கி போட வேண்டிய ஒரு 10 பொருள்கள் என்னன்னு நாம பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கேள்வி. உங்க வீட்டுல நீங்க புளிய ஃப்ரிட்ஜ்ல வைப்பீங்களா மாட்டீங்களா? ஏன் வைக்க கூடாது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. முதல்ல அந்த உருளைக்கிழங்கு தப்புக்கு வருவாங்க. உருளைக்கிழங்குன்றது பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கரை வெடிகுண்டு தான் சொல்லணும். உருளைக்கிழங்குக்கு குளிர்ச்சியான இடம் எப்பவுமே ஆகாது. அதுல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வேகமா சர்க்கரையா மாறிடும். இதை நீங்க அதிகமான சூட்ல வைக்கும்போது அக்லிமைட் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் உருவாகும். இது கேன்சரை உருவாக்கக்கூடிய காரணியா அமையலாம். அதே மாதிரிதான் சேப்பக்கிழங்கும் மத்த கிழங்குகளும். ரெண்டாவதா தக்காளி. தக்காளியோட ருசியே கெட்டு போயிடுங்க. தக்காளியை ஃப்ரிட்ஜ்ல வச்சா அதோட செல்கள் உடஞ்சிரும். அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் மனமும் ருசியும் காணாம போயிடும். தக்காளி ஒரு பல வகை சேர்ந்தது, அதனால இதை வெளியில தான் வைக்கணும். மூன்றாவதா வெங்காயம். வெங்காயத்தை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சிட்டு அது சீக்கிரமே அழிடும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய மத்த காய்கறிகளையும் கெடுத்துடும். வெங்காயத்துக்கு வேணுங்கிறது காத்து, குளிர்ச்சி கிடையாதுங்க. நான்காவதா பாத்தீங்கன்னா பூண்டு. பூண்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்தா மேல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா உள்ள உறிஞ்சி பார்த்தா ரப்பர் மாதிரி ஆயிடும். உள்ளுக்குள்ளேயே முளைக்க ஆரம்பிச்சிடும். அதோட மருத்துவ குணமும் போயிடும். அஞ்சாவதா பாத்தீங்கன்னா தேன். 1000 வருஷங்கள் ஆனாலும் கெடாத ஒரே பொருள் எதுனா தேன் மட்டும்தான். அதை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுனால அதோட கெட்டித்தன்மை ஆகிடும். அதை நம்ம பயன்படுத்த முடியாம போயிடும். ஆறாவதா பிரெட். இது பாத்தீங்கன்னா ஈரப்பத திருடி அப்படின்னு சொல்லலாம். பிரெட்டை ஃப்ரிட்ஜ்ல வச்சா சீக்கிரம் கெடாதுன்னு நினைப்பீங்க, ஆனா அது தப்பு. அதுல இருக்கிற ஈரப்பதத்தை சீக்கிரம் வத்தி போயிட்டு பிரெட் மொறுமொறுன்னு ஆயிடும். அதனால எக்ஸ்பிரி டேட் வரைக்கும் நீங்க வெளியவே வைக்கலாம். ஏழாவதா பாத்தீங்கன்னா காஃபி தூள். காஃபி தூள் ஃப்ரிட்ஜ்ல இருக்கக்கூடிய மத்த எல்லா காய்கறிகளோட வாசத்தையும் இழுத்து உறிஞ்சிடும். கடைசியில நீங்க காஃபி குடிக்கும் போது தக்காளி வாசனையோ இல்ல வெங்காய வாசனையோ தான் வரப்போகுது. அதனால காஃபி தூளை ஃப்ரிட்ஜ்ல வைக்கவே வைக்காதீங்க. எட்டாவதா பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய். குளிர்ச்சியான காயின்னு வெள்ளரிக்காயை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கவே வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி அதிகமானா அதுல ஓட்டைகள் விழுந்துரும். சீக்கிரமே நசன் ஆகி கெட்டு போயிடும். ஒன்பதாவதா பாத்தீங்கன்னா நட்ஸ், அதாவது பாதாம், முந்திரி. இதை நம்ம ஏர் டைட்டான ஒரு டப்பாவில வெளில வைக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சா அதோட கிரன்ச்சினஸ் போயிடும். அதாவது முறுமுறு தன்மை தானாகவே போயிடும். அதை நம்ம பயன்படுத்துறது வேஸ்டா போயிடும். பத்தாவது பாத்தீங்கன்னா வாழைப்பழம், தர்பூசணி. வாழைப்பழத்தை வச்சா அது ஒரே ராத்திரியில கருப்பாயிடும். தர்பூசணியை வெட்டாம உள்ள வைக்காதீங்க. அதோட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குறைஞ்சிடும். சரி, இப்ப நம்ம புளி விஷயத்துக்கு வருவோம். புளியை ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா? நிச்சயமா வைக்கலாம். மத்த பொருட்கள் மாதிரி இல்லாம புளியை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது மூலமா அது கருத்து போகாம இருக்கும், வண்டு வராம இருக்கும். இதனால புளியை உள்ள வைக்கிறது தப்பே இல்லைங்க. இப்பவே உங்க ஃப்ரிட்ஜை நீங்க திறந்து பாருங்க. இதுல ஏதாவது ஒரு பொருள், நான் சொன்ன பொருள் உள்ள இருந்ததுன்னா உடனே வெளியில எடுத்துருங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா கமெண்ட்ல யூஸ்ஃபுல்னு டைப் பண்ணுங்க. உங்க வீட்டுல வேற எதையெல்லாம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம என்ன பின்தொடருங்க. நன்றி.